அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி. இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிங்க. கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான கூட்டம் தான், ரொம்ப அதிகமான கூட்டம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கூட்டம் தான். நானும் சாமி தரிசனம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் மலையை விட்டு இப்போ கீழே இறங்க போகிறேன். ஸோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆவரேஜான கூட்டம் தான். எல்லாருமே கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்களே வீடியோ பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கூட்டம் தான். சாமி தரிசனம் நின்று நிதானமாக எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கூட்டம் எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு நாளோட ஸ்பாட் புக்கிங்கை பொறுத்தும், அது இல்லாமல் ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தும், அதை பொறுத்து தாங்க அமையும். ஆனால் புல்மேட்டு பாதையில் கூட்டங்கிறது ஓரளவுக்கு இன்றைக்கும் கம்மியாக தான் நடந்து வந்தாங்க. ஆனால் பம்பா தரிசனங்கிறது அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து தான் அமையும். அதாவது 8 மணி நேரமாக இருக்கலாம், 6 மணி நேரமாக இருக்கலாம், அல்லது 12 மணி நேரமாக இருக்கலாம், அல்லது 14 மணி நேரமாக கூட இருக்கலாம். அது அவங்களோட நேரம் அனைத்து நாளை பொறுத்து தான் பம்பாவோட தரிசனங்கிறது அமையும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் கூட்டம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இன்றைக்கி சபரிமலையோட அப்டேட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. எந்த சைடுலேருந்து கூட்டம் வரும்னே தெரியாது, ஆனால் அந்த சைடுலேருந்து அவ்வளோ கூட்டம் வந்துடுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி அப்டேட் இவ்வளோ தாங்க. இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து 2 நாள் சாமி தரிசனம் பண்ணேன். இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து என்னை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கூட்டம் தான். நானும் நின்று நிதானமாக பொறுமையாக தான் சாமி பார்த்தோம். அதே மாதிரி பம்பாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வர கூட்டங்கிறது குறையாமல் அதே மாதிரி ஆவரேஜாக தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ சாமி தரிசனம் எல்லோரும் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சில தகவல்களை நான் சொல்லிட்டேன். ஸோ இனி நானும் வீட்டுக்கு கிளம்பணும். அவ்வளோதான். நானும்